अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 6ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் திருநாள், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, சப்தமி திதி, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் செம்ம பணம் வருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, மேஷத்திற்கு, சிம்மத்திற்கு, தனுசுவிற்கு அருமையான பணவரவுகள் இருக்குது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் இன்றைய நாள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ராசி லக்னம் மகரத்திற்கு, இரண்டாவது கன்னி, மூன்றாவது ரிஷபத்திற்கு. யாருக்கு இன்றைய நாள் சுப விரயங்கள் ஏற்படும், வீட்டில் குடும்பத்திற்கு செலவு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம், துலாம், கும்பம். யாருக்கெல்லாம் இன்றைய நாள் மனசில் நல்ல எண்ணங்கள், நண்பர்களோட இணைவு, அதனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், ரெண்டாவது மீனம், மூன்றாவது கடகம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 லெமன் சாதம் பண்ணி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகள் இல்லை, மற்ற குழந்தைகள் கொடுக்கணும். தானம் என்றால் உங்களுக்கு கிடையாது, மற்றவர்களுக்கு. அபாரமான ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். நல்ல பண வரவு இருக்கும், திவ்யமான விஷயங்கள்லாம் டப்புன்னு நடக்கும். தங்க வியாபாரிகளுக்கு ஏற்றம் கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த பேசுனீங்கன்னா டப்புன்னு முடியும். அருமையான நாள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்களை எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் ஜெயிக்குமான்னு தெரியணும்ல, அது இந்த நாள் ஜெயிக்கும்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். இது சரியா இல்லை, அது சரியா இல்லை, இது ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அப்புறம் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணுறோமோ அந்த விஷயம் எல்லாமே சூப்பராக நடைபெறும். அது ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் கஜலட்சுமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக, மனைவிக்காக, தாயிற்காக இந்த நாள் செலவு செய்யக்கூடிய நாள். சில பேர் வேலை நிமித்தமான ஒரு சின்ன மற்ற ஒரு இடத்துக்கு கூட போயிட்டு வருவீங்க, அதுவுமே சக்ஸஸ் ஆகும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மட்டுமே. அமோகமான வெற்றி. எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, நீங்கள் ஜெயிக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. 100% வெற்றி தான். மிகுந்த லாபத்தையும், அபாரமான திருப்தியும், லாபத்தையும், ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமோகமான நாள். நல்லா துட்டு வரும், சூப்பர் சந்தோஷமாக இருப்பீங்க. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலைகள் தள்ளி போயின்னு இருந்ததுன்னா அந்த வேலை பண்ணால் முடியும். சூப்பராக இருக்குது. அதே மாதிரியே
நீங்கள் எதிர்பார்க்குறது என்னவோ அதுவும் நடக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் சில விஷயங்கள் நடக்கும். ஒரு பெண் மூலியமான ஹெல்ப் உங்களை நாடி வரும். பெரியவங்களாக இருப்பாங்க. தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே தெய்வ அனுகிரகம் இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்லது நடக்கும். வீட்டில் ஹெல்த் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாக போயிடும். அதே மாதிரி முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் டக்குன்னு நடக்கிற மாதிரி இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அமோகமான நாள். ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும், அஜீரண கோளாறுகள் நிவர்த்தியாகும். எல்லா விதங்களிலுமே பிரச்சனைகள் ஓயக்கூடிய அற்புதமான நாள். புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த விஷயம் முடிக்காதுங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. பட்டுன்னு முடிப்பீங்க. ஆனால் என்னென்னா ஒரு டென்ஷன்லேயே முடிப்பீங்க. திடீர் பண வரவுகள் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மற்றவர்கள் மூலியமாக நமக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள். மற்றவர்கள் மூலியமாக இந்த நாள் நமக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடித்து பர்ஃபெக்டாக நடத்தி முடிக்கக்கூடிய நாள். மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பிராப்தம். பாயிண்ட்டாக இருப்பீங்க. எல்லாமே சுத்தமாக இருக்கணும், இது இப்படியே தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு மற்றவங்களுக்கு போதனை செய்யக்கூடிய நாள். ஆனால் அது கண்டிப்பாக முடிப்பீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளால் தானம், குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளுக்கு வேண்டியான விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது, தின்பண்டங்கள் வாங்குவது, ரசனைக்கு ஏற்ப நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவது, அமோகமான நாள். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சூப்பராக இருக்குது. டீச்சர்ஸ்க்கு நல்லா இருக்குது, பேங்கர்ஸ்க்கு நல்லா இருக்குது, குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது. போட்ட பிளான் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் போகிறோம். அதே மாதிரி சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். ஸ்வீட் சாப்பிடுவீங்க இந்த நாள். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களோட ஜாலியாக இருப்பீங்க. ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி தாமதமாகுமான்னு கேட்டால் இல்லை, இந்த நாள் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஒரு வேகத்தோட ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அதை ஜெயிப்பீங்க. அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.